அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் தான் உங்கள் சரவணன். ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நேற்று நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சினால வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதற்குரிய எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக தான் இந்த வீடியோ நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜிஎஸ் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கடுத்து உங்களுடைய மேஜர் பேப்பர் அதையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை தான், ஒரு ஐடியாவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா, ரைட். ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 30/8/2024 அன்னைக்கு நேற்று தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ, ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு, அதுக்குள்ளே எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜிஎஸ் இந்த ரெண்டும் பார்த்தோம்னா நவம்பர் 18/11/2024 காலையில் 9 to 12 அது எப்பயும் போல அந்த டைமிங்ல நடக்குது. உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 18 இருந்து 20 நடக்குது. ஆக்சுவலி இது காலையில் நடந்து இந்த எக்ஸாம் பேப்பர் மதியானமே நடக்கலாம். அது எந்தெந்த மேஜருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய மேஜர் பேப்பர். ஏன்னா பேப்பர் 1ன்றது இது, பேப்பர் 2ங்கிறது பேர். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி எல்லாமே பிஜி லெவல். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுடைய மேஜர் பேப்பர். இதுதான் வந்து பேப்பர் 2. இது உங்களுடைய நீங்க என்ன பர்டிகுலர் சப்ஜெக்டா இருக்கீங்களோ அதுல இருந்து கேட்பாங்க. ஓகே, அது 18ஆம் தேதி மதியானமும் இருக்கலாம், இல்ல 19ஆம் தேதி இருக்கலாம், 20ஆம் தேதியும் இருக்கலாம். அது நோட்டிபிகேஷன் சரி நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி தான் அதனுக்குரிய விவரம் நம்மளுக்கு தெரியும். ஆக மொத்தம் சேம், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிஎஸ் ஒரு நாள் நடந்துச்சுன்னா அதே அன்னைக்கு நடக்கலாம், இல்லை அடுத்தடுத்த நாள் கூட நடக்கலாம். ஆனால் வித்தின் 2 daysக்குள்ள உங்களுக்கு எல்லா எக்ஸாமினேஷனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இது இன்டர்வியூ போஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேப்பர் 1 பாருங்க, பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்பாங்க. 100 கொஸ்டின் கேட்பாங்க. இது ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க். நல்லா கவனிச்சுக்கோங்க சார், பேப்பர் 1ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மார்க். ஓகே, 100 கொஸ்டின் கொடுத்து மேக்ஸிமம் மார்க் 150 கேட்பாங்க. அதில் 40% நம்மளுக்கு இது இருந்தால் போதும். ஓகேங்களா, அது ரொம்ப எளிமையானது. 100 கொஸ்டினுமே ரொம்ப எளிமையாக தான் வரும். கண்டிப்பா 50 கொஸ்டினாவது நம்ம என்ன பண்ணிடலாம், படிக்கவே இல்லைன்னா கூட நார்மலா ஜென்ரலா தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க, தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தனிப்பட்ட முறையில இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு எஃபர்ட் போட தேவையில்லை. சார் நான் இங்கிலீஷ் மீடியம், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சவன், இல்ல மெட்ரிகுலேஷன்ல படிச்சவன், தமிழ் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அவங்க இதுக்கு கண்டிப்பா கூடுதல் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். சரிங்களா, ஏன்னா எலிஜிபிலிட்டி மார்க் அதுல நீங்க பாஸ் ஆகலாம், பார்ட்ஸ் பி திருத்த மாட்டாங்க. அதான் பிரச்சனைங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, பார்ட் பி ஆனது நம்மளுக்கு இதுல ஆட் ஆகும். ஐ மீன் நம்மளுடைய டோட்டல் ஸ்கோர்ல கட் ஆஃப்ல ஆட் ஆகும். பார்ட் பி, பார்ட் ஏ முடிஞ்சா பார்ட் பி பார்த்தோம்னா ஜெனரல் ஸ்டடிஸ். இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி லெவல்ல கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தான் ஜெனரல் சயின்ஸ், தென் வந்து அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், தென் அது யூனிட் 8 அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் 9, கடைசியாக இருக்கக்கூடிய ஆப்டிடியூட். ஓகே, ஆப்டிடியூட் தனியாக கேட்பாங்க. அப்போ யூனிட் 1ல இருந்து யூனிட் 9 வரை நம்மளுக்கு 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் குரூப் 1 குரூப் 2 எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி. ஓகே, அடுத்து ஆப்டிடியூட் பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 6 to 10 இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் தான் கேட்பாங்க. 25 கொஸ்டின். ஓகே, இது யூனிட் 10. ஓகேங்களா, 25 கொஸ்டின், மொத்தம் சேர்த்து 100 கொஸ்டின், 150 மார்க். இது நம்மளுக்கு கண்டிப்பா ஆட் ஆகும். சரிங்களா, நம்மளுடைய கட் ஆஃப்ல ஆட் ஆகும், மறந்துடக்கூடாது. இதுல விட்டுருங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ், டைப் ஆஃப் எக்ஸாம் இதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க. இதெல்லாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். ஓகேங்களா, இதை விட்டுருங்க. இது ரிசர்வேஷன் கேட்டகரியான எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு மினிமம் மார்க் எடுக்கணும். இதெல்லாம் ரிசர்வேஷன் கேட்டகரி. ரிசர்வேஷன் கேட்டகரி அல்லாதவங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்றாங்க. இது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான். பட் நம்மளுக்கு இது வந்து இதுல அவசியம். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 60 மார்க் எடுத்தா போதும். ஓகேங்களா, ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்க வந்தீங்கன்னா அதர்ஸ் வந்து அதர்ஸுக்கு 60 தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். 150 மார்க் 60 மார்க் எடுத்துக்கிட்டா போதுமாகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த 135 அப்படிங்கிறது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் சார் அப்படின்னா, இந்த இடத்துல குவாலிஃபைங் மார்க் தேவையில்லை. ஜிஎஸ் பொறுத்தளவு குவாலிஃபை மாதிரி தேவையில்லை, ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பேப்பர் 2 ஆனது நம்மளுடைய மேஜர் பேப்பர். லைக் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், லைப்ரரி சயின்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் இருக்கு. அது போக அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிஇல நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை, ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா இது நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால இந்த 150 மார்க் எவ்வளவு ஹை ஸ்கோர் பண்றீங்களோ நம்மளுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுக்க டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான். ஓகே, இதுக்கு அடுத்து டேரக்டா இன்டர்வியூ தான். ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை தான். குரூப் 2 ஸ்டாண்டர்ட் பார்த்துக்குங்க. ஏன்னா குரூப் 2 கொஸ்டினா முதல்ல ப்ரிலிம்ஸ் இருக்கும், இதே இதுல அடுத்து மெயின்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்டில் எழுதுவோம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இந்த எக்ஸாம் கொடுத்து அப்படியே இன்டர்வியூ.
அப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்க அதற்கேத்தாப்புல உங்களுடைய பேப்பர் 2 வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகே, ஆனா இதுல பிரச்சனை இல்லை. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சிபிடி எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நம்மலாம் வந்து குரூப் 1 குரூப் 2 வந்து ஓஎம்ஆர்ல எழுதுவோம். பட் சிபிடி கொடுத்துட்டாங்க. சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ரெண்டுமே பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கு, ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ பேப்பர் 2 டிகிரி லெவல் அல்லது பிஜி லெவல் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா, யாரெல்லாம் டிகிரி லெவல் கொடுத்துருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ அப்படின்னா அவங்க லெவலில் கேட்பாங்க. பிஜி லெவல் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ தமிழ் படிச்சவங்களுக்கு லிட்ரேச்சர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அது வந்து பிஜி லெவலில் கேட்பாங்க. ஓகே, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்போ அவங்களுக்கு பிஜி லெவலில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பிஜி டிகிரி லெவலில் கேட்பாங்க. 200 கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். இதுவுமே சிபிடி தான். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஓகே, இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ டோட்டல் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1 நல்லா கவனிச்சுக்கணும். பேப்பர் 1ல பார்ட் பி ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஜிஎஸ். ஓகேங்களா, ஜிஎஸ் 100 கொஸ்டின் இருக்குல்ல, அதாவது ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் அந்த 75 பிளஸ் 25 100 கொஸ்டினுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்க, அது பேப்பர் 2ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க. அப்ப இங்க ஒரு 150, இதுல ஒரு 300 மொத்தம் சேர்த்து 450. சரிங்களா, 450 மார்க் இருக்கா. இன்டர்வியூக்கு தனிப்பட்ட முறையில் 60 மார்க் இருக்கு. அப்ப மொத்தம் சேர்த்தோம்னா 510 மார்க். நல்லா கவனிச்சுக்கணும். 510 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் புரியுது இல்லையா. அது பார்ட் பில பேப்பர் 1 பார்ட் பி 150 மார்க். உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் 300 மார்க். அப்போ மொத்தம் சேர்த்து 450 மார்க். இன்டர்வியூக்கு 60 மார்க். மொத்தம் சேர்த்து 510 மார்க். நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா போஸ்டிங் வந்துடும். ஓகே, அந்த கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் வரும். கிளியர் தானே. இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கட்டன் கிளியரா இருக்கா. ரைட், இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தமிழ்ல கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்தே போகலாம். பேப்பர் 1 எடுத்துக்கிறோம். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது என்னது, பார்ட் ஏ. பார்ட் ஏ என்னது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவு யாரெல்லாம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அட்டன் பண்ணிருக்கீங்க, அட் த சேம் டைம் குரூப் 2 குரூப் 4ல யார் தமிழ் லாங்குவேஜ் எடுத்தீங்களோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் கூட நம்மளுக்கு நம்முடைய அடாட் 247 தமிழ் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த சிலபஸும் தமிழ் எலிஜிபிலிட்டியோட சிலபஸ் முழுக்க இலக்கணம் தான். 100 கொஸ்டினுமே இலக்கணம் மட்டும் தான் கேட்பாங்க. இலக்கணமும் ரொம்ப என்ன கேட்க மாட்டாங்க, டஃப்பா கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இலக்கணம் தான், முழுக்க இலக்கணம் தான். 100 கொஸ்டினுமே நம்மளுக்கு இலக்கணம் தான். ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்களா, செய்வினை செய்யப்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, நேர்கூற்று ஐயர்கூற்று, அகர வரிசைப்படி எழுதுதல், மரபு பிழையை நீக்கி எழுதுதல், பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல், வலுவு சொற்களை திருத்தி எழுதுதல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, சேம் அப்படியே தான். சூப்பராக எடுக்கலாம் மார்க்கு. அதனால வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் தமிழ் கிளாஸும் வந்து யூடியூப்ல எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நம்முடைய ஸ்டாஃப்ஸும். அட் த சேம் டைம் நம்மளுமே கிளாஸ் தனியாகவும் இருக்கு. ஓகே, தமிழுக்கு மட்டுமே தனியாகவும் கிளாஸ் இருக்கு. அதையுமே நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது ஒன்லி இந்த மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு, எனக்கு தமிழ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் தமிழ் டச்சில் இருக்கேன், நான் தமிழ் பேசுவேன் சார், உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சு எழுத தெரிஞ்சாலே இது ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஓகே, மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும். தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆன்சர் பண்ணிடலாம். இது யாருக்கு தான் சொல்கிறேன், மெட்ரிகுலேஷனில் தமிழ் படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழ் படிச்சு கொடுவாங்க. நான் குரூப் 4ல தமிழ் லாங்குவேஜ் தான் சார் படித்தேன், குரூப் 2ல தமிழ் லாங்குவேஜ் தான் சார் படித்தேன். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இதுக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போய் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அது தெரியாமல் இருக்க போதாது. புரியுதா. ஸோ மரபு பிழைகளை நீக்கி எழுத, மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஏதாவது ஒன்று குயில் கத்த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது என்ன ஒன்று குயில் கூவ, காகம் கரையும், இதெல்லாம் வந்து ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மரபு பிழையை நீக்கி எழுதல், ஒருமை பன்மை பிழை, செய்வினை செய்யப்பாட்டு வினை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த இலக்கண கொஸ்டின் தான் வரும். நீங்க ஒன்றும் இல்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் பாருங்க. அதில் கொடுத்துருக்கூடிய 20-22 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியான தலைப்பு தான். புதுசாக நீங்கள் இலக்கியமோ இலக்கணமோ 8 தொகை 10 பாட்டு நூல்கள், 15 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள், காப்பியங்கள், இந்த பக்கம் தமிழ் அறிஞர்கள், பாரதிதாசன், பாரதியார், புதுமை கவிஞர்கள், இதெல்லாம் யாரையுமே படிக்க தேவையில்லை. ஒன்லி இலக்கணம் மட்டும்தான். ஸோ ஈஸியாக மார்க் எடுக்கலாம். எவ்வளோ மார்க் எடுக்கணும், 100 கொஸ்டின் 150 மார்க். ஓகே, மினிமம் குவாலிஃபைங் மார்க் எவ்வளோங்க, 60 மார்க். ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுது இல்லையா. 60 மார்க் எடுக்கணும். அப்போ 60 மார்க்ன்றது ஒரு மார்க்கே கிடையாது. சரிங்களா, 100 கொஸ்டின்ல மினிமம் நீங்க 50 கொஸ்டின் சரியா வந்தா கூட எத்தனை பர்சன்ட் அசால்ட்டா நம்ம மார்க் எடுத்துலாம். மினிமம் 50 கொஸ்டின் சரியா இருக்கும். பாதி மார்க், பாதி கொஸ்டின் எடுத்தாலே நம்மளுக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், மார்க் எடுத்துலாம். 70 மார்க் மேலே எடுத்துடலாம். சரியா, இது தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்வது. ப்ராக்டிஸுக்கு என்ன சார் பண்ணலாம், நிறைய புக் இருக்கு. ஈவன் நம்மளுடைய புக்கை எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய தமிழ் புக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த தமிழ் புக்ல இலக்கண பார்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். புரியுதுங்களா. இப்போ
ஒரு புக் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th புக் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இயல் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 9 இயல்கள் இருக்குன்னா 9 இயல்களுமே இலக்கணம் இருக்கும். நீங்க எடுத்தோடனே தமிழ் எனக்கு தெரியாது புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறேன்னா எடுத்தோடனே 10th ஆரம்பிக்க கூடாது. எடுத்தோடனே 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிங்க. சீரியஸாக சொல்கிறேன், 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பேசிக்கான தமிழ் இலக்கணம்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ பேசிக்கான உயிரெழுத்து மெய்யெழுத்துனா என்ன, அடுத்து வள்ளின் எழுத்துக்கள்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன, ஓகேயா. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முதல் எழுத்து, சார்பு எழுத்து, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் வரும். நீங்க எடுத்தோடனே 10th படிச்சீங்கன்னா அணின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, யாப்புன்னு கொடுத்துருப்பாங்க, யாப்பின் உறுப்புகள் கொடுத்து வச்சிருப்பாங்க, பகுபூத உறுப்பு இலக்கணம்னு சொல்லுவாங்க, இலக்கண குறிப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா நீங்க 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th or 5th இருந்து ஆரம்பிச்சீங்கனாலே போதும். ஓகேயா. ஸோ 4th 5th இருந்து தென் 6th to 10th வரை கூட தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண பார்ட் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தனிப்பட்ட முறையில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துங்க. ஈவன் நம்மளுடைய அடாப்டிவ் போர்ஷன்லையுமே தமிழுக்கு தனியாக வந்து டெஸ்ட் பேட்சும் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக நீங்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இது. ஓகே, ஈவன் நீங்கள் தமிழ் படித்தவங்களாவே இருந்தாலும் இதை ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் விட்டு போய்க்கோங்க. சரியா, ரைட். பார்ட் பி வருவோம். பார்ட் பி, பார்ட் பியை பொறுத்தளவு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 75 மார்க், அதாவது 75 கொஸ்டின், சாரி. ஓகே, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன போர்ஷன் வரும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் யூனிட் ஜென்ரல் சயின்ஸ், சயின்ஸா நம்மளுடைய டாபிக். செகண்ட் யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சரியா. அடுத்து என்ன பார்க்கிறோம்? மூணாவது ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி. நான்காவது என்ன வரும்? ஹிஸ்டரி. ஓகே, ஹிஸ்டரி. ஐந்தாவது பாலிட்டி. 6th one எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ். 7th one அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். யூனிட் 8 வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி, சரியா. இது ரொம்ப முக்கியமானது, திருக்குறள் எல்லாமே இதில் தான் வரும். அடுத்து யூனிட் 9 என்னதுங்க? தமிழ்நாடு இ கவர்னன்ஸ், ஓகே, நிர்வாகம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யூனிட் 8 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். செகண்ட் ப்ரியாரிட்டி பாலிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம். இது ரெண்டும் சேம் தான், ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி அப்படியே போயிட்டே இருக்கணும், சரியா. அப்போ இதுதான் இந்த 9 டாபிக்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 75 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு முழுக்க எப்படி படிக்கணும் அப்படின்னா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதாவது நீடு, தேவை எது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஸோ டு பி நீடு, தேவையானது, கம்பல்சரி கையில் வச்சிருக்கணுன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இதுதான். ரெண்டாவது ஸ்கூல் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் கம்பல்சரி. ஓகே, மூணாவது டெஸ்ட் கம்பல்சரி போட்டு போகணும், ப்ராக்டிஸ். ஓகே, டெஸ்ட் ப்ராக்டிஸ் கம்பல்சரி போட்டு போகணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே எப்படி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, அதுலேயே நம்ம ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துடலாம், ரெண்டாவது ஸ்கூல் புக்ஸ், ரிசோர்ஸ் கம்பல்சரி வேணும். ஓகே, ஸோ ஸ்கூல் புக்கை தவிர வேற ஏதாவது ரிசோர்ஸ் வேணுமா அப்படின்றது பட்சத்துக்கு நம்மளுக்கு தனியாகவே ஒரு ஷோ கொடுக்குறேன். பிகாஸ் ஜிஎஸ்க்கும் சரி மற்ற புக்குகளுக்கும் சரி என்னென்ன புக் லிஸ்ட் தேவைப்படும்ன்றத புக் லிஸ்ட்டுக்கு தனியாகவே நான் சொல்கிறேன். பட் ஸ்கூல் புக்ஸ் கம்பல்சரி அவசியம், 6th to 12th வரை எல்லாத்தையும் அவசியம். டெஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டே இருங்க, டெஸ்ட் கம்பல்சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம், இதுக்கு இதோட எண்டில் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு தகுந்தாற் போல, இதுக்கு உதவியாக இருக்கிறது போல ஒரு வீடியோ கோர்ஸும் நம்ம இதில் இருக்குது. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்சனலாக அதை நான் சொல்கிறேன், பர்சனலாகவே அதை நான் பார்த்துருக்கேன், அது ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இந்த 75 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது எல்லாத்தையுமே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் கூடுதலாக என்ன பண்ணணும், டெய்லி அப்டேட் கொடுக்கணும். டெய்லி அப்டேட்னா டெய்லி நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல். ஓகேங்களா, ஓகே சரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ். ஓகே, ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூட் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் சார். இந்த 25 கொஸ்டினுமே நம்மளுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். ஓகே, ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சிலபஸில் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன டாபிக் இருக்குது, HCF, LCM, அதுக்கடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன், SI அண்ட் SCI, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ், ஏஜஸ், இந்த மாதிரி என்னென்ன டாபிக் வருது அது எல்லாமே நம்மளுடைய சிலபஸில் எங்கே கவர் ஆகுது, என்ன ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்கூல் புக்ஸ் தான் 25. இந்த 25 மிஸ் பண்ணாதீங்க சார். இந்த 25 கண்டிப்பாக எடுக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேம் தான், அதே தான். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினவே நீங்கள் என்ன பண்ணீங்க, டெவலப் பண்ணீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே 25 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 25 கொஸ்டின், அப்போ அதில் ஒரு 75, இதில் ஒரு 25, 100 கொஸ்டின் இருக்கு. சரியா? 100 கொஸ்டினுக்கு ஜிஎஸ் வந்து நம்ம பொறுப்புன்னு வச்சுக்குவோம். இன்னொரு 200 கொஸ்டின் இருக்கு. அது என்ன அப்படின்னா பேப்பர் 2. நீங்க பேப்பர் 2 இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை தெளிவுபடுத்திக்கங்க. ஏன்னா நீங்க சப்ஜெக்ட் பேப்பர், உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி, இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் சிலபஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் படி அந்த சிலபஸை முதல்ல நல்லா வாசிச்சிருவேன். ஆச்சு, இந்த டாபிக். ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு 3 வகையான கெமிஸ்ட்ரி இருக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஒவ்வொருத்தருக்கு ரிசோர்சஸ் என்னன்றதை நான் முதல்ல தேடி பார்ப்பேன். ஏன்னா இதுக்குன்னு தனியாக புக் இல்லை. சரி, ஸ்கூல் புக்கு கிடையாது, பட் தனி புக்கை தான் நம்ம வாங்கி படிக்கணும். ஓகே, ஸோ புக் சோர்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புக் ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா பாலன் அருண்பால்னு சொல்லுவோம். ஓகே, அது போக இன்னும் வந்து தூளி புக், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்ஆர்கானிக் புக்கு இருக்கு. தென் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ 3க்கு இருக்கிற புக் ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் தேடுவேன். தென் அதற்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கலெக்ஷன் இதுலயுமே இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் லைக் வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடக்கப்பட்ட கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சிலே கெமிஸ்ட்ரி சம்பந்தமா இன்னொரு கெமிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தா லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க 200 கொஸ்டின். அந்த கொஸ்டினவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு புக் ரிசோர்ஸ் வச்சு நம்ம படிச்சுக்கணும். ஓகே, சிலபஸ், புக் ரிசோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுதான். ஓகே, அதே மாதிரி தான் தமிழுக்கும். ஸோ தமிழுக்கும் சிலபஸ் நல்லா படிங்க, புக் ரிசோர்ஸ் என்னன்னு பாருங்க, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், படிக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடியது. ஸோ முக்கியமாக நீங்கள் ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா ஆப்டிடியூட்லையும் ஜிஎஸ்லையும் இந்த 100 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுக்க முக்கியம். ஸோ 150 மார்க்கு மினிமம் ஒரு 140 மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பேப்பர் 2 அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் கண்டிப்பாக உங்களால் முடியும். கிளியரா? ஸோ ஒரு தெளிவுபட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்முடைய இந்த ஜிஎஸ் சொன்ன அந்த 100 மார்க்குக்கு, அந்த 100 மார்க்குக்கு என்ன பண்ண, சரி 100 கொஸ்டினுக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா நம்மளோட அடாப்டிவ் போர்ஷன்ல ஸோ வீடியோ கோர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஓகே, ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்னு சொல்லி, ஆக்சுவலி இது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படின்னா குரூப் 1 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கோர்ஸ் தான். ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இதில் கவர் ஆயிருக்கும். ஓகே, ஈவன் மேக்ஸ் ஆல்சோ, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்காது. பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, அது நம்ம டெய்லி அப்டேட் பண்றது தான். ஓகே, இதுல 200 மணி நேரம் லைவ் வீடியோஸ் கிளாஸஸ் இருக்கும், பிடிஎஃப் லெக்சர் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இதை படிச்சு நீங்க டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லா யூனிட்ஸுமே, யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும், ஈவன் ஆப்டிடியூட் ரீசனிங் முதல் கொண்டு இருக்கும். ஓகே, இது வந்து வீடியோ கோர்ஸாவே இருக்கு நம்மளுக்கு. ஜிஎஸ் மட்டும் அந்த 100 கொஸ்டின் சொன்ன பேப்பர் 1ல பார்ட் பி, அது கம்பல்சரி இது உதவும். ஒர்த்தா இருக்கும், ஓப்பனா சொல்றேன், ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதனுடைய வீடியோ கோர்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம், நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டீங்க, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கோர்ஸோட லிங்க் இருக்கும். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் வியூ ஆஃபர்ஸ் கொடுங்க. வியூ ஆஃபர்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டிய கூப்பன் அப்படின்றத Y869 இதை கொடுத்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 17% டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட் நம்மளுக்கு இருக்கும். தாராளமாக வாங்கிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடி, அதாவது அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது உதவும். அது இன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு 31 இன்னைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டபுள் வேலிடிட்டியும் இருக்கும். இதோடைய ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இதை எழுதுறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதோடைய பிடிஎஃப் எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பான சயின்ஸ் சரவணா டெலிகிராம் குரூப்ல நான் அப்லோட் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயும் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஹிண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் நான் ஷேர் பண்ண தான் செய்கிறேன், அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் வீடியோ. ஓகே, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஓரளவு தெளிவுபடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தோம்னா அந்த வீடியோ கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ அண்ட் தென் பை.